ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்துட்டு போர்ட்டபிள் மானிட்டராக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்க்கு இல்லாட்டி மல்டிபிள் டேப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 கம்ப்யூட்டரில் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து நீங்கள் ஒரே கம்ப்யூட்டரில் 2 மானிட்டராக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட டேட்டா கேபிள் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, லேண்ட் கேபிள் தேவையில்லை, ஒய்ஃபை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட டேட்டா கேபிள் மட்டும் இருந்தால் போதும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப், உங்களுடைய டெஸ்க்டாப் இல்லாட்டி வந்து உங்களுடைய ஆல் இன் பிசி மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலிமா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் கம்ப்யூட்டரில் அதில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோமில் போயிருங்க. இதில் வந்துட்டு உங்களோட கூகுளில் போயிட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், இதை வந்து எப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஓஎஸோட 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து விண்டோஸ் 10 வச்சுருக்கேன், 64 பிட்டு. ஓகே, கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆயிரும். ஓகே, எனக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு 4 MB தான் வருது. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ சர்ச்சில் போயிட்டு ஸ்பேஸ் டிஸ்க் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து கன்சோல் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரன் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மூலியமாக தான் என்னுடைய ஃபோனை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூஎஸ்பி கேபிள் டிரைவுங்கிறது, இதை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்து லைவாகவே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் நான் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோனை வந்து நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அதனோட கேபிளை மட்டும் நான் கம்ப்யூட்டரில் வந்து போட்டுட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், யூஎஸ்பி கேபிள் ஆண்ட்ராய்டுங்க, இதை ஜஸ்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணால் போது என்னோடய ஃபோனில் வந்து எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். இதை நான் வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து வரேன். நான் வந்து சைபர் டென்னிஸை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னுடைய லேப்டாப். இப்போ நான் வந்து என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வரேன். இப்போ வந்து என்னென்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு வந்து போயிருங்க. உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதே சாஃப்ட்வேர் தான் இங்கேயும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இங்கே சர்ச்சில் போயிட்டு அதே மாதிரியே ஸ்பேஸ் டிஸ்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டேன், எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போ வந்து லேப்டாப்லேயே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃபோன்லேயே வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நான் வந்து இந்த ஆப்பை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து லைவாகவே வந்துட்டு எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்துட்டு என்னுடைய டேட்டா கேபிள் வந்து போட்டேன். அதாவது என்னுடைய மொபைலோட டைப் சி கேபிள் வந்து நான் வந்து போட்டுட்டேன். இப்போ என்னுடைய ரெட்மி ஃபோனில் போயிட்டு என்னுடைய டேட்டா யூஸரையும் ஒய்ஃபையை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய நெட்டு கனெக்ஷன் வந்து எதுவுமே தேவையில்லை. நான் வந்து ரெண்டுமே பாருங்கள் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உங்களுடைய டேட்டா கேபிள் வந்து போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து எந்த விதமான செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குமில்லை பாருங்கள், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆண்ட்ராய்ட் மோட், இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வந்து எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை.
அதே மாதிரி உங்களுடைய லேப்டாப்பில் போய்ட்டு யூஎஸ்பி கேபிள் ஆண்ட்ராய்டை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். அதாவது ஃபோனோட டிரைவர்ஸ். இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் செட்டப். இதுக்கு வந்து ரவுட்டரோ ஒய்ஃபையோ லேனோ எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. கொஞ்ச நேரத்திலே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை வந்துட்டு நீங்கள் போர்ட்டபிள் மானிட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே மட்டும் கேட்கும் ஃபஸ்ட் டைமு, அவ்வளோதான். இப்போ வந்து ரெசல்யூஷன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் வந்து பிளாங்காக இருக்கும், கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து வந்துடும். பாருங்கள் வந்துருச்சு. சப்போஸ் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய லேப்டாப்பில் போய்ட்டு ரெசல்யூஷன் மட்டும் நீங்கள் ஹையாக வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வரலைன்னா உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் பியை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க, ஷார்ட்கட். இதில் போய்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் எந்த ஃபைலை வேணாலும் நீங்கள் உங்களுடைய போர்ட்டபிள் ஃபோனில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள், இங்கே நான் மூவ் பண்ணுறது அப்படியே எனக்கு இங்கே எனக்கு மூவ் பண்ணுறது அப்படியே எனக்கு இங்கே வந்துடும். அதாவது லேப்டாப்லேருந்து அப்படியே கர்சரை மூவ் பண்ணால் எண்டில் இங்கே வந்து எனக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த வீடியோ ஃபைலை வந்து நான் வந்து அப்படியே நான் வந்து இங்கே மூவ் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட மவுஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். டச் பேடில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பாரு, இந்த இடத்துல நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோனில் வந்துட்டு நான் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கேன். இந்த லேப்டாப்பில் நான் வந்து ப்ரௌசரில் போய்ட்டு ஏதாவது ஒன்று நெட்டு வந்து நான் வந்து சைபர் டென்னிஸாகவே நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோ லேனோ வந்து எதுவுமே தேவையில்லை, யார் வேணாலும் வந்து செஞ்சு பார்க்கலாம்.